வணக்கம் மக்களே, நாம் இந்த ஆரோக்கியமான பதிவில் மாதுளம் பழத்தில் நிறைந்திருக்கக்கூடிய மருத்துவ நன்மைகளை பற்றி பார்க்க போகிறோம். மாதுளம் பழம் பல மருத்துவ நன்மைகளுடன் கூடிய சத்தான பழம். இதில் இருக்கக்கூடிய விட்டமின்கள், தாதுக்கள், நார்சத்து, அலர்ச்சி எதிர்ப்பு மற்றும் ஆக்சிஜனேற்றங்கள் நிறைய மருத்துவ நன்மைகளை நமக்கு கொடுக்கும். இதயம், மூளை, செரிமானம், சிறுநீர் அமைப்பு, சருமம் என உடலில் இருக்கக்கூடிய அத்தனை பாகங்களையுமே ஆரோக்கியமாக பார்த்துக்கொள்வதற்கான வேலையை மாதுளம் பழம் செய்து. இன்னும் என்னென்ன மருத்துவ நன்மைகளை எப்படி மாதுளம் பழம் நமக்கு கொடுக்குது அப்படின்றத பற்றி தெளிவாக விளக்கமாக தெரிந்து கொள்ளலாம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களை இங்கே தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரிவாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு மாதுளம் பழத்தை எடுத்துக்கலாம். மாதுளம் பழத்தையோ மாதுளம் பழம் ஜூஸையோ நம்ம எடுத்துக்கொள்ளும் போது ரத்த நாளங்களில் அந்த மாதுளம் பழம் ஜூஸ் வந்து தளர்வடைய செஞ்சு இதயத்திற்கு தேவையான ரத்தத்தை வந்து ஆக்சிஜனோட கடத்த செல்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். இதனால நம்மளுடைய ரத்த நாளங்களில் எந்த விதமான கொழுப்பும் படியாது. ரத்த நாளங்கள் இயல்பான லெவலில் சுருங்கி விரிஞ்சு இதயத்துக்கு ரத்தத்தை அனுப்புறதால மாரடைப்பு, பக்கவாதம் போன்ற எந்த பிரச்சனையும் இருக்காது. அதனால நரம்புகளில் ரத்த நாளங்கள் வந்து எதுவுமே இறுக்கம் ஏற்படாமல் பாதுகாத்து கொண்டு சீரான ரத்த ஓட்டத்தை அளிக்கிறதுக்கு மாதுளம் பழம் ஹெல்ப் பண்ணும். இதனால இதய துடிப்பும் நமக்கு சீராக இருக்கும், இதயம் ஆரோக்கியமாக இருக்கும். செரிமான ஆரோக்கியம் மேம்பாடு அடைவதற்கு மாதுளம் பழத்தை எடுத்துக்கலாம். மாதுளம் பழம் செரிமான பிரச்சனைகளை சரி செஞ்சு உடல் எடையை குறைக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். இப்போ நம்ம உணவுகளை சாப்பிடும்போது அந்த உணவுகள் எளிமையாக செரிமானம் ஆகிறதுக்கு காரணம் நார் சத்து தான். நம்ம மாதுளம் பழத்தை எடுத்துக்கொள்ளும் போது அதில் இருக்கக்கூடிய நீர் சத்தும் நார் சத்தும் நம்முடைய சாப்பாடை வந்து நமக்கு செரிக்க வைக்கும் இயல்பாக. நம்ம அந்த உணவுகள் வந்து ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்பட்டதுக்கு அப்புறம் கழிவுகள் எதுவுமே நமக்கு உடலில் தங்காது. அந்த குடலின் இயக்கத்தை வந்து மேம்படுத்தி கழிவுகளை வந்து சிறப்பாக வெளியேற்றி செரிமான ஆரோக்கியத்தை நமக்கு மேம்படுத்தும். செரிமான மண்டலம் தன்னுடைய வேலையை மிக சிறப்பாக செய்யறதுக்கு மாதுளம் பழத்தையும் மாதுளம் பழம் ஜூஸையும் நம்ம எடுத்துக்கொள்ளலாம். எந்த விதமான செரிமானம் சார்ந்த பிரச்சனையுமே நமக்கு இருக்காது. சிறுநீர் பிரச்சனை தீர்ந்து சிறுநீரக மண்டலம் தன்னுடைய அந்த கழிவு நீக்க மண்டல வேலையை மிக சிறப்பாக செய்யறதுக்கு மாதுளம் பழம் எடுத்துக்கலாம். மாதுளம் பழம் சிறுநீரக கற்கள் உருவாவது தடுக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். உங்களுக்கு ஏதாவது இப்போதான் ஆரம்ப கட்டத்திலே கிட்னி ஸ்டோன்ஸ்லாம் வருது அப்படின்னா அதை கியூர் பண்ணிக்கிறதுக்கு மாதுளம் பழத்தையோ அல்லது மாதுளம் பழத்தை ஜூஸ் ஆகவாது நீங்கள் எடுத்துக்கலாம். தொடர்ந்து எடுத்துட்டு கொண்டு இருக்கும்போது சிறிய அளவில் இருக்கக்கூடிய அந்த சிறுநீரக கற்கள் உங்களுக்கு அந்த ட்ரீட்மெண்ட்ஸ் கூடவே கொஞ்சம் கொஞ்சமாக கரைந்து வந்து வெளியேற ஆரம்பிச்சிடும். ட்ரீட்மெண்ட்ஸும் பார்க்கணும், ஃபுட்ஸும் எடுத்துக்கணும். மாதுளம் பழத்துடைய ஜூஸ் எடுத்துக்கிங்கன்னா அந்த சிறுநீரக கற்களை கொஞ்சம் கொஞ்சமாக கரைத்து வெளியேற்றிக்கலாம். சிறுநீரக பாதைகளில் எந்த விதமான தொற்றும் உங்களுக்கு ஏற்படாது. நீங்கள் மாதுளம் பழத்தை எடுத்துக்கொள்ளும் போது மொத்தத்தில் கழிவு நீக்க மண்டல வேலை மிக சிறப்பாக நடக்கும். சருமம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு மாதுளம் பழத்தையோ மாதுளம் பழ ஜூஸையோ நம்ம எடுத்துக்கலாம். மாதுளம் பழம் சருமத்தை ஆரோக்கியமாக வைப்பதற்கு காரணம் அதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் தான். விட்டமின் சி குறிப்பாக வந்து பார்த்தோம் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய விட்டமின் சத்துக்கள், பல சத்துக்கள், ஆன்டி ஆக்சிடென்ட்கள், இது எல்லாமே நம்மளோட சருமத்தில் இருக்கக்கூடிய டெட் செல்ஸ், அந்த இறந்த செல்கள், அழுக்குகள், கிருமிகள் அதெல்லாத்தையுமே அகற்றி மின்னக்கூடிய பளபளப்பான மிருதுவான சருமத்தை சாஃப்ட் அண்ட் ஷைனிங் ஃபேஸை வந்து நமக்கு கொடுக்கும். அதனால் நமக்கு எந்த விதமான சருமம் தொற்றுகளாக இருக்கக்கூடிய அந்த முகப்பொருட்கள், கண் கருவளையங்கள், கரும்புள்ளிகள், இது மாதிரி எந்த பிரச்சனையுமே நமக்கு இருக்காது. சருமம் ஆரோக்கியமாக இருக்கும். மூளை ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு மாதுளம் பழத்தை எடுத்துக்கொள்ளலாம். மாதுளம் பழத்தில் இருக்கக்கூடிய விட்டமின் சத்துக்கள் மூளையினுடைய அதிர்வுகளை, நரம்புகளினுடைய அதிர்வுகளை தூண்டி விடுவதால் எதையுமே நம்ம எளிதில் அணுகக்கூடிய திறன், எதையும் எளிதில் கற்றுக்கொள்ளக்கூடிய திறன், கூர்மையான புத்தி போன்றவற்றை பெற்று ஒரு ஃபாஸ்ட் லிடராக சிந்தித்து செயல்படுவதற்கு மாதுளம் பழம் ஹெல்ப் பண்ணும். மூளையில் இருக்கக்கூடிய நரம்புகளில் எந்த இறுக்கமும் இல்லாமல் பாதுகாத்துக்கும். இதனால மூளையில் இருக்கக்கூடிய நரம்புகள் வந்து நமக்கு இறுக்கம் இல்லாமல் செயல்படுறதால நமக்கு இருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரெஸ், டென்ஷன், மன அழுத்தம், படபடக்கக்கூடிய தன்மையெல்லாம் எதுவும் இல்லாமல் எதையுமே எளிதில் அணுகக்கூடிய திறன், எதையுமே எளிதில் கற்றுக்கொள்ளக்கூடிய திறன், கூர்மையான புத்தி போன்றவற்றை பெற்று ஒரு ஃபாஸ்ட் லேடராக சிந்தித்து செயல்படுவதற்கு மாதுளம் பழம் ஹெல்ப் பண்ணும். புற்றுநோய் தடுக்கிறதுக்கு மாதுளம் பழம் உதவிகரமாக இருக்கும். மாதுளம் பழத்தில் இருக்கக்கூடிய அலர்ச்சி எதிர்ப்பு மற்றும் ஆக்சிஜனேற்றத்தினுடைய விளைவுகள் இதன் காரணமாக புற்றுநோய் வருவதற்கான வாய்ப்புகளை நமக்கு மாதுளம் பழம் குறைக்கும். குறிப்பாக ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவலை எதிர்த்து போராடி எந்த விதமான தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவலையுமே எதிர்த்து போராடும். கிருமிகள் நம்மளுடைய உடலை வந்து அட்டாக் ஆகாமல் பாதுகாத்துக்கும். இதனால புற்றுநோய் செல்கள்லாம் நம்மளுடைய உடலில் வந்து பரவாது. பரவி இருக்கக்கூடிய புற்றுநோய் செல்களையுமே வெளியேற்றி புற்றுநோய் கட்டிகள் வளர்ச்சியெல்லாம் தடுத்துக் கொள்ளலாம். எந்த விதமான புற்றுநோய் சார்ந்த பிரச்சனைகளுமே நமக்கு ஏற்படாது. அதனால் புற்றுநோய் வருவதற்கான வாய்ப்புகளை குறைக்கிறதுக்கு மாதுளம் பழத்தை வந்து எடுத்துக்கொள்ளலாம். கால்சியம் சத்து நிறைந்தது மாதுளம் பழம். இதனால் நம்மளுடைய எலும்புகள், நரம்புகள், பற்கள், தசைகள் இது எல்லாத்தையுமே நம்ம வந்து வலுவாக வைத்துக் கொள்ளலாம். மாதுளம் பழத்தில் கால்சியம் இருக்குது. குறிப்பாக நீங்கள் மாதுளம் பழத்தை ஜூஸ் போட்டு சாப்பிட்றத விட நம்ம அப்படியே சாப்பிடுங்க. அதுதான் உங்களுக்கு மருத்துவ நன்மைகளை கொடுக்கும். ஏன்னா ஊட்டச்சத்துக்கள் முழுமையாக உறிஞ்சப்படும், செரிமானமாகப்படும், அதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்படும். உங்களுக்கு இதில் கால்சியம் சத்து உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கிறதால எலும்புகளில் வந்து கால்சியம் சத்து பலப்படுத்தும். இதன் மூலமாக உங்களுக்கு ஆஸ்டியோபோரோசிஸ், எலும்பு மெலிவு நோய்,
மூட்டு வலி, எலும்புருக்கி, முடக்குவாதம், எலும்பு மஜ்ஜைகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனை, மூட்டு அழற்சி போன்ற எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது. ஒரு 40 வயசுக்கு அப்புறம் கூட நீங்கள் உங்களுடைய எலும்புகளை ஸ்ட்ராங்காக வைத்துக் கொள்வதற்கெல்லாம் இப்போவே நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா மாதுளம் பழத்தையும் மாதுளம்பழம் ஜூஸையும் எடுத்துக்கலாம். ஸோ கூடுமான வரைக்கும் மாதுளம் பழத்தை நீங்கள் ஜூஸாக எடுத்துக்கொள்ளும்போது சர்க்கரை சேர்க்காம குடிக்க பாருங்கள். ஏன்னா அதில் இருக்கக்கூடிய இயற்கையான இனிப்பே உங்களுக்கு போதுமானது தான். நீங்கள் வந்து ஜூஸாக எடுத்துக்கொள்ளும் போது அதில் இருக்கக்கூடிய கிருமிகள் வந்து உங்களுக்கு அழிக்கப்படாமல் கூட நீங்கள் அந்த கிருமிகளை வந்து பெற்றுக்குவீங்க. ஸோ அந்த மாதிரி வந்து நீங்கள் பண்ணாதீங்க. இப்போ நீங்கள் மாதுளம்பழத்தை அப்படியே அந்த விதைகளோடு சுவைத்து சாப்பிடும்போது நம்ம எச்சில் வழியாக அந்த கிருமிகள் அழிக்கப்படும். அதில் இருக்கக்கூடிய நன்மைகள் மட்டுமே கிடைக்கும். செரிமானமாகப்பட்டு ஊட்டச்சத்து உறிஞ்சப்பட்டு மருத்துவ நன்மைகள் நமக்கு வளமான அளவுக்கு கிடைக்கும். ஸோ மாதுளம்பழத்தையும் மாதுளம்பழ ஜூஸையும் எடுத்துக்கொண்டு நலமோடு இருங்க. அடுத்த பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.